சில பேர் பாத்ரூம் போயிட்டு போவோம், சில பேர் பாவாடையை மட்டும் திருடி அந்த பாவாடையில கட்டி தான் நகை எடுத்துருவோம், சில பேர் பிராவை திருடிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் போயிடக்கூடாது இந்த பிராவை வச்சு தான் திருடுவோம். எதனால இப்ப நீங்க இன்ஃபேக்ட் அதுலயும் காமிச்சிருப்பீங்க இல்ல அது ஒவ்வொருத்தோட ஸ்டைல், அது ஒவ்வொருத்தோட ஸ்டைல். சில பேர் வந்து அங்க இருக்கிற பொம்பளைங்களை போவான், சில பேர் வந்து சில இந்த பாய்ஸ் மாதிரி கொண்டுட்டு போவானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கு ஒவ்வொரு ஒரு ஸ்டைல் இருக்கு. என்கிட்ட ஒருத்தர் திடீர்னு பேசுறப்ப திடீர்னு ஒரு ஃபோன் வருது, உடனே பேச வா அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தா ஒரு பால் பண்ணையில போயிட்டு சென்னை ஹைவேஸ் திருச்சி ஒரு ஹைவேஸ்ல போய் நின்று தஞ்சாவூருக்கு போற ஒரு பஸ்ஸை நிறுத்தி உள்ள போய் ஒரு அக்யூஸ்ட பிடிச்சிட்டு அந்த அக்யூஸ்ட ஃபோன் கூட இல்லை, அவன் வந்து எங்க இருக்காங்கிறத வந்து இது பண்ண முடியாது, அவன் நம்பரை கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு என்னன்னா சமயப்படுத்திக்கிட்டயோ இல்லை அதை தாண்டியோ யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு சோர்ஸ் அவரை பார்த்துருக்கான், இந்த அக்யூஸ் இங்க போறான்னு இவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். அந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சோர்ஸ். அதை நம்பிதான் இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து நிறைய இதாகிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா திருட வந்து பயங்கரமான இதுல இருக்கான். நீங்க வந்து இந்த லலிதா ஜுவல்லரிலாம் வந்து சொல்றாங்க அந்த சர்க்கிள்லயே அந்த நெட்வொர்க் சர்க்கிள்லயே அவங்க நம்பர் இல்லையா, அவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க வீட்லயே செல்போனை வச்சுட்டு வெறும் கையோட தான் வந்து 3 நாள் நோட்டை விட்டு போயிருக்காங்க லலிதா ஜுவல்லர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ நீங்க அவங்களை பிடிக்கவே முடியாது. ஸோ அவங்க நம்மளை விட கிளவரா இருக்கு. இப்ப நாங்க கடைசி கொஞ்ச நாளா தமிழ் சினிமால பார்த்த படங்கள்லாம் எப்படி இருக்கும்னா திருட எங்க இருக்கான் டக்குனு ஒரு ஜிபிஎஸ் போடு, அது ஒரு மேப்ல காட்டுறாங்க, வீட்டுல இருப்பான், அந்த மாதிரி ஒரு விஷயமே நீங்க ஹேண்டில் பண்ணல. இல்ல அது இல்ல, அது நீங்க ரொம்ப ரொம்ப பெரிய கேஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ்னா மட்டும்தான் அது நடக்குது. இதுக்கு எல்லா டெக்னிக்கல் எல்லாமே மேனுவல் ஹேண்ட்லிங் தான், எதுவுமே டெக்னிக்கலியா இல்ல, ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. இங்க ஒரு இடத்துல ஒரு திருட்டு நடந்துச்சுன்னா அவங்க போய் ஃபர்ஸ்ட் பாக்குறது. ஆனா அதுக்காக அந்த சீன் சில பேர் அந்த சீன் புரியல போர் அடிக்குதுன்னு சில பேர் ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளார போனாங்கன்னா தாப்பால் எப்படி உடைச்சிருக்கான், இப்படி நம்பி எடுத்திருக்கானா, பூட்டை உடைச்சிருக்கானா, சாவி போட்டு எடுத்திருக்கானா, மேல் தாப்பை உடைச்சிருக்கானா, சவுத்தை உடைச்சிருக்கானா, இதை வச்சு யார் பண்ணிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. சில பேர் பேக் டோர் மட்டும்தான் வருவான், சில பேர் ஃப்ரண்ட் டோர்ல மட்டும்தான் வருவான், சில பேர் ஜன்னல் கம்பியை வளைச்சிட்டு தான் வருவான், சில பேர் சாப்பிட்டு போவான், டீ வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விடுவோம். அசனட்டுக்கு டீ வேணும்னா வாங்க மாமா இங்கே வாங்க டீ வாங்கி எல்லாம் மாமா டீ வாங்க அனுப்புறீங்க அப்படின்னா அதானே வேலை, நடிக்கணும்ல, போயிட்டு வரட்டும். செருப்பு போட விடலை, சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு குண்டா இருப்பார், மீன்ஸ் இன்னும் ஒரு 5 கிலோ அதிகமாக இருப்பார், அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்து டெய்லியும் வீட்டில் போய் சாப்பாடு எடுத்துருவாங்க. அது ஒரு 9-10 கிலோமீட்டர் இருக்கும். நான் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், இல்லைப்பா டிஃபனே சாப்பிடல, 11 மணியே சின்ன டிஃபனே வரல எனக்கு, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். அது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இல்லைங்க அவன் ஏதாவது காரணத்தோடு செய்ய மாட்டான், இல்லைன்னா உங்களை பட்டி போட மாட்டான், மத்தியான சாப்பாடே 4 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அது அவருக்கு என்னென்னா அந்த ஐடியாவே கிடையாது. இவன் எதோ நடிக்க கூப்பிட்றான், நம்ம எவ்வளோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டோம், கூப்பிட்டான் போய் உட்காந்துருவோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுருவோம். இவர் இந்த கேரக்டர் சொதப்பினார்னா எனக்கு என் லைஃப் இந்த படமே காலி. ப்ரொடியூசர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் என்னது உங்கள் மாமாவா அப்படிம்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து இப்போ நடிக்க வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு பேரும் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. ஒரு நாள் காலைல எழுந்திரிச்சு சும்மா தூங்கி இவங்க 5:30 மணிக்கு எங்கள் அக்கா கனரா பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க, 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க, 5 மணி 5:30 டப்புன்னு எழுந்திரிச்சு பார்க்குறேன் இவர் வந்து இந்த குத்த வச்சு உட்காந்து பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுவாங்களான்னு சாப்பிடுவாங்க. யாரா அந்த அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்தப்போ இது எங்கேயோ பார்த்துருக்கோமே, இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்போ ஓகே இந்த கேரக்டர் அந்த கேரக்டருக்கு செட் ஆகும். அப்ப அதெல்லாம் எழுதி வச்சிருந்த சமயம், ஆமா எழுதிட்டே இருந்த டைம், ஓகே அப்படி யோசிச்சு இந்த கதையை பத்தி யோசிச்சே இருந்த டைம் வீட்டுக்குள்ளே கிச்சா வச்சு தேடிட்டு இருக்கோமே. கிச்சா கேரக்டருக்கு அப்படிதான் பொருந்தினாரு.